பிரைஸ் த லார்ட். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நம்ம நாக்குக்கு எல்லா அதிகாரமும் தேவன் கொடுத்துருக்காருங்க. தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த நாவை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்க. வார்த்தைகளை தேவையில்லாமல் நம்ம விட்டுறக்கூடாது. எப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம சாபமான வார்த்தைகளை பேசக்கூடாது. அந்த வார்த்தைகளை என்ன பண்ணுன்னா கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம எப்பொழுதுமே நல்ல வார்த்தைகள் எலும்புகளுக்கு ஔஷதம்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை பேசணும். நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது என்ன ஆகும்னா, நம்மளுடைய இருதயம் ரொம்ப பலப்படுங்க. பலப்பட்டு நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டுக்குள்ளே நம்ம போவோம். ஓகே, நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் போவோம். இப்போது சில பேரை டீஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, நீ குண்டா இருக்க, நீ இப்படி இருக்க, நீ அசிங்கமாக இருக்க, நீ கருப்பாக இருக்க. இந்த வார்த்தைகள் என்ன செய்யும்னா அவங்களோட இருதயத்தை உடைச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பேசவே கூடாது. எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். தேவன் சிருஷ்டித்தவர்கள் தான் எல்லா மனுஷருமே. இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள், ஒருத்தரை ஹர்ட் பண்ணுற மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாது. அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி கொஞ்சம் மாறினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க, அந்த மாதிரி வார்த்தைகளை பேசணும். நம்ம பிள்ளைகளிடத்துலையுமே ஒரு கம்பேரிசன் வச்சுக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய நாவுக்கு காவல் வையும் என்று தாவீது கூறியது போல் நம்ம அடிக்கடி சொல்லணுங்க. ஆண்டவரே, நான் தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது, என்னுடைய நாவுக்கு காவல் வையும். ஒரு வார்த்தையை நீங்கள் 10 முறைக்கு மேலே சொல்லிட்டீங்கன்னா அந்த பிசாசு என்ன பண்ணுன்னா அந்த வார்த்தைகளை வீட்டில் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இதுக்கு இருக்கிறேன், இந்த உலகத்தில் சாவுறேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த காரியமே நடந்துருங்க. அதனால தான் சொல்கிறேன், நாவுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கும்போது ஜீவனுக்கும் தேவன் அதிகாரம் கொடுத்துருக்கார். நல்ல வார்த்தைகளை பேசும்போது நீண்ட நாள் நம்ம நல்லா சுபிட்சமாக இருப்போம்.